கர்த்தர் சொல்லிட்டாருன்னா மாறவே மாட்டார். அவர் மாறுவதே இல்லைங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை எந்த சூழ்நிலைகளிலும் வாக்கு கொடுத்ததை மாறவே மாட்டார் ஆண்டவர். யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5 வாசிங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக என்ன பண்ணுவதில்லை, எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். இவ்வளவு அழகா சொல்றார் பாருங்களேன் இந்த மக்களுக்கு. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தகப்பன் ஒரு கையை பிடிச்சிட்டா, பிள்ளை அப்பா கையை பிடிக்கிறதுக்கும் தகப்பன் பிள்ளை கையை பிடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. வித்தியாசம் இருக்குதாங்க. பிள்ளை எப்படி பிடிக்கும்? பிள்ளை கை சின்ன கை. ஒரு பிள்ளை போய் அப்பா கையை பிடிச்சிட்டா அவளை ஒரு கிரிப்பு இருக்காது, புரியுதுங்களா? சின்ன கையை அவளை கிரிப்பு, ஒரு பிடிப்பு இருக்காது அதில். ஆனா ஒரு தகப்பன் பிள்ளை கையை பிடிச்சிட்டா எந்த சூழ்நிலையிலையும் கிரிப்பா பிடிச்சுக்கிறோம். ஏன்னா பெரிய கை, இது கீழே விட விட கீழே அது அப்படி இறுக்கி அப்படி கிரிப்பா பிடிச்சுக்கிறோம் பாருங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு தகப்பனை போல நம்முடைய கையை அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா பிடிச்சு சொல்றாரு, நான் உன்னை விட்டு. ஒரு மனுஷன் அப்படி சொன்ன தேவ சமூகத்தில் சொன்ன மனுஷனோட வாக்கு கூட மாறிடும். சில நேரங்களில் மனசு கஷ்டம் வந்துடுது, சில நேரங்களில் அசஸ்மெண்ட் இல்லை, சில நேரங்களில் பிரச்சனை வந்துடுது, மாறிடுது, மனுஷன் மாறிடுறான். ஆனா கர்த்தர் சொல்லிட்டாருன்னா மாறவே மாட்டார். அவர் மாறுவதே இல்லைங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை எந்த சூழ்நிலைகளிலும் வாக்கு கொடுத்ததை மாறவே மாட்டார் ஆண்டவர். ஏன் நமக்கு வாக்கு கொடுக்குறான்னா, நம்ம வாழணும், நல்லா செம்மையா வாழணும், நல்லா வாழணும், நல்லா இருக்கணும், ஆமே, நல்லா வேலை செய்யணும், நல்லா படிக்கணும், நல்லா சம்பளம் வாங்கணும், நல்லா என்ன பண்ணணும், நம்முடைய சந்ததிகளுக்கு நம்ம என்ன பண்ணணும், நல்ல காரியங்களை பண்ணணும். அதுக்காக தான் இயேசு இந்த காரியத்தெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு நமக்கு.